ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜி டாபிக்ல வர கவனம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா கம்மிங் நவம்பர் 15-16 வந்துட்டு டெட் எக்ஸாம் எழுத போகிற பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பேசிக்ஸு. கவனம் என்றால் என்ன? கவனம் என்றால் மனதை ஒரே விஷயத்தில் திருப்புறதா வந்துட்டு கவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனம் என்பது கற்றலோட வாயில். கற்றலோட வாயில் தான் வந்துட்டு கவனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது, கவனத்தின் கால அளவு குழந்தைகளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 4 to 6 திங்ஸ். நாலு டு 6 பொருட்கள் தான் வந்துட்டு கவனத்தோட கால அளவு குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனத்தை முதலில் ஆய்வு செய்த உளவியலாளர் வந்துட்டு வுண்ட். கவனத்தின் அடிப்படை பண்பு தேர்ந்தெடுத்தல். அதாவது கவனிக்கும் போதே செலக்டிவா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது நம்ம மைண்ட்ல பதியும். அதுதான் சொல்றாங்க கவனத்தின் அடிப்படை பண்பு வந்து தேர்ந்தெடுத்தல். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கவனத்தின் வகைகள். இதுல வந்துட்டு எவ்வித முயற்சியும் இல்லாமல் தோன்றும் கவனம் என்ன கவனம் அப்படின்னா இயற்கை கவனம். இயற்கையாவே ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுல தோன்றது வந்து இயற்கை கவனம். அடுத்தது, தனிப்பட்ட முயற்சியால் ஏற்படும் கவனம் வந்துட்டு செயற்கை கவனம். அடுத்த கொஸ்டின், பழக்கமாகி இயல்பாக உருவாகும் கவனம் பின்னணி கவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிசத்தம் கேட்டு திரும்பி பார்ப்பது எந்த கவனத்திற்கான உதாரணம் அப்படின்னா இயற்கை கவனம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, பாடம் கேட்பது எந்த கவனத்திற்கான உதாரணம் அப்படின்னா செயற்கை கவனத்திற்கான உதாரணம். கிளாஸ்ல டீச்சர் லெசன் நடத்தும் போது கவனிக்கணும், இந்த இந்த மேம் சொல்ற விஷயத்த வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கா செயற்கையில நம்மளா இன்டென்ஷனை கிரியேட் பண்ணி கவனிக்கிற கவனம் தான் செயற்கை கவனம். யூஸ்வலாவே ஏதாவது சவுண்டு திடீர்னு டக்குன்னு திரும்பி பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இயற்கை கவனத்துல வரும். அடுத்தது, கவனத்தின் பண்புகள் பத்தி பார்க்கலாம். கவனத்தின் பண்பு எது? கவனத்தின் பண்பு வந்துட்டு எல்லாமே தான். என்னென்னா கவனத்தின் பண்பு சிதறுதல், மாறுபாடு, அப்புறம் தெளிவு. இது எல்லாமே வந்துட்டு மேற்கண்ட அனைத்துமே கவனத்தோட பண்புகள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரே நேரத்தில் சில விஷயங்களை மட்டும் கவனிக்க முடியும் என்றால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சிதறுத்தன்மை. சில விஷயங்கள் ஒரே டைம்ல சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால கவனிக்க முடியும் அப்படின்னா அது வந்து சிதறுத்தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனத்தின் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவன மாற்றம் வந்து நான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன். கவனம் குறுகிய நேரம் மட்டுமே நீடிக்கும். இது வந்து என்ன அப்படின்னா கவனத்தின் தன்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்களின் கவனம் எந்த காரணத்தால் அதிகரிக்கும் அப்படின்னா மாணவர்களோட கவனம் வந்து சுவாரஸ்யமான பாடம், கேள்வி பதில் முறை, காட்சி பொருட்கள். இது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா நம்ம டீச் பண்றோங்கிறது கொஸ்டின் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு ஆன்சர் வாங்கும்போது கண்டிப்பா அவனோட கவனம் இன்க்ரீஸ் ஆகும். அதை விட டிஎல்எம் காட்சி பொருட்கள் டிஎல்எம் வச்சு நம்ம டீச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து மாணவர்களோட கவனம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவனச்சிதறல். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கவனச்சிதறல். கவனச்சிதறலுக்கான வெளிப்புற காரணம் என்ன அப்படின்னா சத்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டுது, ஏதோ ஒரு சவுண்டு வெளியில இருந்து கேக்குதுன்னா கண்டிப்பா மாணவர்களோட கவனம் வந்து நிச்சயமா சிதறதான் ஆரம்பிக்கும்.
டக்குன்னு திரும்பி அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க. அதான் கவனச்சிதறலுக்கான வெளிப்புற காரணம் வந்து சத்தம். அடுத்தது கவனச்சிதறலுக்கான உளவியல் காரணம் எதுன்னா சோர்வு. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வீட்டுல சரியா சாப்பிடல, வீட்டுல சரியா தூங்கல அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு கவனச்சிதறல் இருக்கும். கவனச்சிதறலுக்கான உளவியல் காரணம் வந்து சோர்வு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. ஆசிரியரின் ஒரே மாதிரி குரல் எந்த காரணத்தை சேர்ந்ததுன்னா கற்பித்தல் காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாணவர்கள் பாடத்தில் ஆர்வமின்றி இருப்பது என்ன காரணம் அப்படின்னா உளவியல் காரணம் தான். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டுல சாப்பிடல, சரியா தூங்கல, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா மாணவர்கள் வந்து பாடத்துல ஆர்வமின்றி தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கவனச்சிதறலை தடுக்கும் சிறந்த வழி. கவனச்சிதறலை தடுத்து அவனை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அஸ் அ டீச்சரா நாம வந்து சுவாரஸ்யமா டீச் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு அவனுக்கு எந்த மாதிரி கவனச்சிதறல் இருந்தாலும் அவன் லெசனை கவனிக்கணும், கிளாஸை கவனிக்கணுங்கிற ஆஸ்பெக்டுக்கு வந்துருவான். ஸோ சுவாரஸ்யமான கற்பித்தல் அப்படிங்கிறதான் கவனச்சிதறலை தடுக்கும் சிறந்த வழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஆசிரியரின் பங்கு. கவனத்துல வந்துட்டு ஆசிரியரின் பங்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க உதவும் முறை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு கேள்வி பதில் முறை தான். மாணவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு இப்போ லெசன் நடத்திட்டு இருக்கும்போது லெசன் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தெரியும், தெரியாது, தெரியுங்கிறப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டடா கவனிப்பாங்க. தெரியலங்கிறப்போ தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து மாணவர்களுக்குள்ள உருவாகும். அதனால வந்துட்டு மாணவர்கள் கவனத்தை ஈர்க்க உதவும் முறை வந்து கேள்வி பதில் முறை தான். அடுத்தது கவனத்தை அதிகரிக்க உதவும் உபகரணம் வந்துட்டு விஷுவல் எய்ட்ஸ், காட்சி பொருட்கள். காட்சி பொருட்களை நம்ம காட்டி கிளாஸ் எடுக்கும்போது வந்துட்டு மாணவர்களோட கவனத்தை வந்து நம்மளால வந்து அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாணவர்களின் கவனத்தை சிதற செய்யக்கூடிய ஆசிரியரின் தவறு. நம்ம அஸ் அ டீச்சரா வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா சுவாரஸ்யமற்ற பாடம், மாறுபாடு இல்லாத குரல், மாணவர்களை ஈடுபடுத்தாமை. சுவாரஸ்யமற்ற பாடம்னா அவங்களுக்கு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துற மாதிரி நடத்தாம இருக்கிறது ஒண்ணு. அடுத்து வாய்ஸ்ல வந்துட்டு மாடுலேஷன்ஸ் இல்லாம ஒரே மாதிரி ரீட் பண்ணிட்டே இருக்கிறதும் மாணவர்களோட கவனத்தை வந்து சிதற செய்யும். அதுக்கடுத்து மாணவர்களை இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டின் ஆன்சர் மெத்தடு, கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதில் முறை அல்லது வேற முறைகளை பயன்படுத்தி மாணவர்களை அந்த லெசன்ல இன்க்ளூட் பண்ண வைக்கும் போது மாணவர்களோட கவனம் வந்து நிச்சயமா வந்து அதிகரிக்கும். மேற்கண்ட அனைத்தும் தான் வந்துட்டு மாணவன் கவனத்தை சிதற செய்யக்கூடிய ஆசிரியரின் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வகுப்பறையில் கவனத்தை நிலைநிறுத்த உதவும் சிறந்த முறை வந்துட்டு மேல பார்த்ததே தான், செயல்பாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்தணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியரின் உடல் மொழி மாணவர்களின் கவனத்தை அதிகரிக்கும். ஆசிரியரோட பாடி லாங்குவேஜ் வந்து நிச்சயமா வந்து மாணவர்களோட கவனத்தை வந்து அதிகரிக்கும். அடுத்த டாபிக் வந்து கவனத்தின் உளவியல் தொடர்பு. ஓகே டீச்சர்ஸ், இப்போ வந்து கவனம் ரிலேட்டடா 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ரிமைனிங் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.